அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்ரா உடைய 31 முதல் 39 ஆயத்துக்கள். இதற்கு முன்னாடி பார்த்த ஆயத்தில் மலக்குமார்களை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான் ஒரு ஹலீஃபாவை உருவாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பூமியில விஷமம் செய்யக்கூடியவர்களையும் ரத்தம் சிந்தக்கூடியவர்களையுமா நீ உருவாக்க போகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான், எனக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அதை ப்ரூஃப் பண்றதுக்காக இனி வரக்கூடிய ஆயத்துகள்ல நம்ம பார்க்க போறோம். 31 வ அல்லம இன்னும் கற்பித்தான் ஆதமுக்கு அல் அஸ்மா பெயர்களை குல்லஹா எல்லாவற்றையும் அவை சும்ம பிறகு அரதாஹும் வைத்தான் அவற்றை அலா முன் அல் மலாயிக வானவர்கள் ஃபகால இன்னும் கூறினான் அன்பி ஊனி அறிவியுங்கள் எனக்கு பி அஸ்மாஇ பெயர்களை ஹா உலாஇ இவற்றின் இன்குந்தும் நீங்கள் இருந்தால் சாதிக்கின் உண்மையாளர்களாக. அல்லம ஆதம், அல்லம அப்படின்னா என்ன, படிப்படியாக கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். ஆதம் அலைவசலம் அப்படிங்கிறது ஹம்சா தால் மீம் அப்படிங்கிற வார்த்தை உத்மாலிருந்து வந்திருக்கு. அப்போது உத்மா அப்படின்னா என்னென்னா சுத்தம், பியூரான ஒன்று, ஒரு நடு மத்தி கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளைக்கும் டார்க்குக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதம் அப்படிங்கிறது அதீம் அப்படிங்கிறதுலேருந்தும் வந்திருக்கு. அதீம் அப்படின்னா பூமியின் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆதம் அலைவசல்லம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க மண்ணால் ஆனவர்கள், அதனால் நம்ம ஆதம் அலைவசல்லம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைவசல்லம்க்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா பெயர்களை. அது என்ன பெயர், எதருடைய பெயர் அப்படின்னு தெரியாது, எல்லா பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கற்றுக் கொடுத்துருக்கான். அந்த திங்ஸ் என்னென்ன, அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு உலமா என்ன சொல்கிறாங்கன்னா, மனித வாழ்விற்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கு பிறகு ஆதம் அலைவசல்லம்க்கு கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு அந்த பொருட்களை எல்லாம் மலக்குமார்களுக்கு முன்னாடி வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்குறான், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதனுடைய பெயர்களை நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் அப்படின்னு மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தா, நீங்கள் என்ன சொன்னீங்க, மனிதர்களுக்கு வெறும் ரத்தம் சிந்துபவர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தா இந்த பொருட்களின் பெயர்களை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்குறான் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏஞ்சல்ஸையும் டெஸ்ட் பண்ணுறான். அப்போது ஏஞ்சல்ஸ்க்கு மலக்குமார்களுக்கு அவன் என்ன காமிக்க நினைக்கிறான், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது, எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் கிடையாது, அவங்களையும் நல்லது இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண. அடுத்த ஆயத் காலு கூறினார்கள் சுபஹானக நீ மகா தூயவன், லா அறவே இல்லை, இல்ம் அறிவு, லனா எங்களுக்கு, இல்லா தவிர, மா எவை, அல்லம் தனா கற்பித்தாய் எங்களுக்கு, இன்னக்க நிச்சயமாக, அந்த நீ அல் அலீம் நன்கறிந்தவன், அல் ஹக்கீம் மகா ஞானவான். சுபஹானல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நோக்கி உடனடி ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறாங்க மலக்குமார்கள் அப்படின்னா, யா அல்லாஹ் நீ தான் பர்ஃபெக்ட், மகா தூயவன், சுபஹானக நீ தான் பர்ஃபெக்ட் ஆனவன், எங்களுக்கு அறிவு கிடையாது, நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு எந்தவித ஞானமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க தர்ஹிக்கக்கூடியவர்களாக இல்லை. ஈவன் அவங்க மலக்குமார்கள் அல்லாவிற்கு நெருக்கமாக இருந்தும் அவங்க என்ன பண்ணலை, தர்ஹிக்கலை. ஆனால் மனிதர்களான நம்ம தர்ஹிக்க முடியுமா, இதற்கப்புறம் இதுதான் நடக்கும், 2 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவங்க பொய்யர் ஆகிடுவாங்க. அல்லாஹ் நீ தான் எல்லாம் அறிந்தவன், உனக்கு தான் எல்லா ஞானமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயத்திலிருந்து நமக்கு படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைவசல்லம மேலே வச்சுருக்கான், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்துருக்கான். அந்த பிளஸ்ஸிங் என்ன, இல்ம், நாலேஜ், அறிவு. அது ஏஞ்சல்ஸ்க்கு கொடுக்கலை, அதை யாருக்கு கொடுத்துருக்கான், ஆதம் அலைவசல்லம்க்கு கொடுத்துருக்கான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதனுக்கு அந்த இல்மு இருக்குது, மறுமையின் இல்மு அல்லாஹ் தந்திருக்கான், குரானுடைய இல்மை தந்திருக்கான் அப்படின்னா அவங்க அந்த ரேங்க்ல அவங்க
பெரியவங்க தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸுடைய மலக்குமார்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா அவங்க தர்ஹிக்கலை. இமீடியட்டாக சொன்ன உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன உடனேயே யா அல்லாஹ் அப்படின்னு அவங்க வந்து பொருத்தப்படக்கூடியவர்களாக இருந்துக்கிட்டாங்க வைக்கிறான். அடுத்த ஆயத் கால கூறினான் யா ஆதமு ஆதமே அன்பிஹோம் அவர்களுக்கு அறிவிப்பீராக பி அஸ்மா இஹிம் அவற்றின் பெயர்களை ஃபலம்மா போது அன்ப அஹோம் அவர்களுக்கு அறிவித்தார் பி அஸ்மா இஹிம் பெயர்களை கால கூறினான் அலம் அகுல் நான் கூறவில்லையா லக்கும் உங்களுக்கு இன்னி நிச்சயமாக நான் ஆலமு அறிவேன் கைப மறைவானவற்றை அஸ்ஸமாவாத்தி வானங்கள் வல் அர்த் இன்னும் பூமி வ ஆலமு இன்னும் அறிவேன் மா எதை துபுதூன வெளிப்படுத்துகிறீர்கள் வமா இன்னும் எதை குந்தும் இருந்தீர்கள் தக்துமோன் மறைக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நோக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த பெயர்களை எல்லாம் மலக்குமார்களுக்கு சொல்லுங்க அறிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய பெயர்களை அறிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரை மலக்குமார்களை நோக்கி கேட்குறான், நான் உங்ககிட்ட சொல்லலையா எனக்கு இந்த வானங்கள் பூமியில் இருக்கிற மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும்னு நான் உங்ககிட்ட சொல்லலையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவும் எனக்கு தெரியும், நீங்கள் எதை மறைச்சு வச்சுருக்கீங்களோ அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அப்போ இதெல்லாம் எதற்காக நடக்குது அப்படின்னா இதற்கு பின்னாடியும் ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம வெளியே என்ன சொல்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சமயம் கொல்னா கூறினோம் லில் மலாஇகத்தை வானவர்களுக்கு இஸ்ஜுது சிரம் பணியுங்கள் லி ஆதம் ஆதமிற்கு ஃபசஜது ஆகவே சிரம் பணிந்தார்கள் இல்லா தவிர இப்லீஸ் இப்லீஸ் அபா மறுத்தான் வஸ்தக்பரா இன்னும் பெருமை அடித்தான் வக்கான இன்னும் ஆகிவிட்டான் மினல் காஃபிரின் நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக. அப்போ இதை வந்து நீங்கள் நினைத்து பாருங்க. எப்போ நாங்கள் மலக்குமார்களை நோக்கி என்ன சொன்னோம், சிரம் பணியுங்கள் சுஜூது செய்யுங்க ஆதம்க்கு. இங்கே செய்யக்கூடிய சுஜூத் வணக்க வழிபாடு அல்லாவிற்கு செய்யக்கூடிய சுஜூத் கிடையாது, ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதைக்காக செய்யக்கூடிய இந்த சஜிதா. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் மலக்குமார்கள் கிட்ட சொல்லும்போது எல்லாரும் உடனே சிரம் பணிந்தார்கள். யாரை தவிர, இப்லீஸை தவிர. இப்லீஸ் அப்படிங்கிறவன் என்ன பண்ணா, மறுத்தான். அது மட்டும் இல்லாமல் பெருமை அடிக்கவும் செஞ்சான். அவன் அதனால் நிராகரிப்பாளர்களில் ஒருவனா ஆகிட்டான். அப்போ இங்கே அவன் மறுக்க தான் செஞ்சிருக்கான். ஆனால் அவன் நிராகரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் ஆயிட்டான். அப்போ இந்த லெசன்ல இருந்து என்ன, நம்ம இந்த ஆயத்துலேருந்து என்ன லெசன் எடுக்கிறோன்னா, 2 வழிகள் இருக்கு. என்ன, ஒன்று மலக்குமார்களின் வழி, இன்னொன்று இப்லீஸுடைய வழி. மலக்குமார்களுடைய வழி என்ன, அவங்க கேட்டது தப்பு தான். யாரெல்லாம் ரத்தம் சிந்தக்கூடியவர்களையா நீ உருவாக்க போற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற விஸ்டம், அந்த ஞானத்தை சொன்ன உடனே மலக்குமார்கள் உடனே சுபஹானக்கல்லா இல்மலனா, நீதான் யா அல்லா பெருசு, எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீதான் மகா தூயவன், எங்களுக்கு அப்படி இல்லை, அறிவு இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. உடனே சிரம் பணியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனால் இப்லீஸ் அப்படிங்கிறவன் மறுத்தான், அதை ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் பெருமை வேற அடித்தான். அதனால் அவன் என்ன ஆயிட்டான், நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டான். அப்போ இதிலிருந்து நம்ம இந்த ஆயத்திலிருந்து நம்ம லெசன் என்ன எடுக்கிறோன்னா, 2 வழி இருக்குது, நல்ல வழியும் இருக்குது, தீய வழியும் இருக்குது. ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எந்த வழி நமக்கானதுன்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நல்ல வழியை சூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய எண்டு டெஸ்டினேஷன் நல்லா இருக்கும். கெட்ட வழியை சூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய எண்டு நல்லா இருக்காது. அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, வகுல்னா இன்னும் கூறினோம் யா ஆதமு ஆதமே இஸ்கொன் வசிப்பீராக அந்த நீர் வசௌஜுக இன்னும் உன் மனைவி அல் ஜன்னத சொர்க்கத்தில் வகுலா இன்னும் இருவரும் சாப்பிடுங்கள் மின்ஹா அதிலிருந்து ரகதன் தாராளமாக ஹைசு விதத்தில் ஷித்துமா இருவரும் நாடினீர்கள் வலா தக்குரபா இன்னும் இருவரும் நெருங்காதீர்கள் ஹாதிஹி இந்த அஸ்ஸஜரத மரத்தை
ஃபதக்கூன இருவரும் ஆகிவிடுவீர்கள் மினல் ஸாலிமீன் அநியாயக்காரர்களில். அப்போது இதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் கூறினோம், அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சக்கன் மன அமைதியோட இந்த ஜன்னால வாழுங்க. ஜவுஜ் யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். எந்த ஜன்னா? ஜன்னத்துல் ஹுல்த், எப்போவுமே தங்கக்கூடிய நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த ஜன்னா, அந்த ஜன்னால நீங்கள் தங்குங்க. ஃபஸ்ட்டு தங்கக்கூடியவர்கள் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும். இப்போ ஒரு மனிதர் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியே வரமாட்டாங்க. இப்போ இங்கே டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இவங்க எங்கே போயிருக்காங்க? ஜன்னாக்குள்ளே போயிருக்காங்க. மனிதர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்னாடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அங்கே இருந்திருக்காங்க. எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஜன்னால என்டர் ஆக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்க துன்யா இருந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி, நீங்கள் இங்கே என்ன வேணும்னாலும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். எப்படி நீங்கள் நாடுறீங்களோ அந்த விதத்தில் என்ன வேணாலும் தாராளமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது. என்னன்னா, நெருங்காதீர்கள், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீங்க. அப்படி நெருங்குனீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? அநியாயக்காரர்களாக ஆகிடுவீங்க. என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன? இந்த மரத்தின் பக்கத்தில் நீங்கள் நெருங்காதீங்க. ஏன் நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா, கிட்ட போயிட்டோம் அப்படின்னாலே அந்த ஒரு டெம்டேஷன் நமக்கு வந்துடும். அதே போல தான் இங்கே நம்ம துன்யாவில் இருக்கும்போது நம்ம ஒரு கெட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதிலிருந்து விட்டு உடனடியாக விலகக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம கிட்ட போய் சரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம லைட்டாக கிட்ட போனாலும் அதனுடைய டெம்டேஷன் நம்மளை ஜாஸ்தியாக ஆக்கிடும். அப்போ நம்ம அதில் அந்த பாவத்தில் விழக்கூடியவர்களாக ஆயிடுவோம். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் நெருங்காதீங்க, அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. அப்படி நெருங்குனீங்கன்னா அநியாயக்காரர்களாக ஆயிடுவீங்க. ஏன் அநியாயக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்விற்கு ஒருத்தன் மாறு செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நாமளே அநியாயம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அப்போ இந்த ஆயத்துலேருந்து நமக்கு பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கான் யாரை? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும். அதனால தான் அவன் ஜன்னத்துல் ஹுல்த அவங்களுக்கு முன்னாடியே தந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நடந்திருக்கு. அப்போது இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? உங்களுக்கு தூதர்களுக்கு மனைவியையும் பிள்ளைகளும் நாங்களே கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மனிதர்களால் தனியாக வாழக்கூடிய முடியாது, அவங்களுக்கு ஒரு துணை தேவை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஹவ்வா அப்படிங்கிறவங்க எங்கிருந்து வந்தாங்க? ஹதீஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ரிப் போன்லேருந்து வந்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆணும் பெண்ணும் காம்படிஷன் கிடையாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஆகுமானதை ஆக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஹராம் ஆக்கியிருக்கான். ஸோ அதிலிருந்து நம்ம விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது எதுக்காக அப்படி ஆக்கியிருக்கான் அப்படின்னா, அதுவும் நமக்கு ஒரு டெஸ்ட்டு தான். அந்த மரத்திற்கு கிட்ட கூட நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஏன் அப்படின்னா நமக்கு டெம்டேஷன் ஜாஸ்தியாகும், அந்த தவறை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். அதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்குது, ஒரு பாவம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதன் கிட்டேயே நெருங்காதவர்களாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த ஆயத், ஃபஅஸல்லஹுமா பிறழச் செய்தான் அவ்விருவரை அஷைத்தானு ஷைத்தான் அன்ஹா அதிலிருந்து, ஃபஅஹ்ரஜஹுமா அவ்விருவரை வெளியேற்றினான், மிம்மா எதிலிருந்து, கேன இருவரும் இருந்தனர், ஃபீஹி அதில், வகுல்னா இன்னும் கூறினோம், இஹ்பிது இறங்குங்கள், பாதுக்கும் உங்களில் சிலர், லிபாத் சிலருக்கு, அதுவன்
எதிரி வழக்கும் இன்னும் உங்களுக்கு ஃபில் அர்த் பூமியில் முஸ்தகர்ருன் வசிக்குமிடம் மதா இன்னும் இன்பம் இலா வரை ஹீன் ஒரு காலம். அப்போ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ரெண்டு பேத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் யார் பிறலச் செய்தார்கள் அப்படின்னா ஷைத்தான் வந்து பிறலச் செய்தான். அதிலிருந்து வெளியேற்றினான். அவங்க இருக்கக்கூடிய ஜன்னாலிருந்து அவன் என்ன பண்ணுறான், அவங்கள வெளியேற்றினான். இப்லீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பிடிக்காது. இப்லீஸ்க்கு யாரை பிடிக்காது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பிடிக்காது. அதனால் இப்லீஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய பேச்சிற்கு மாறு செய்ய வைக்கிறான். வக்குல்னா, அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இஹ்பிது இறங்குங்கள், நீங்கள் கீழே இறங்குங்கள். எங்கிருந்து? யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ், இந்த 3 பேத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலிருந்து பூமிக்கு அனுப்புகிறான். உங்களில் சிலர் வந்து பிறருக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். யார் நமக்கு எனிமி? இப்லீஸ் தான் வந்து மனித இனத்திற்கே எனிமி. ஏன்? அவனை வந்து நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படியக்கூடாது. அவனை நம்ம ஒரு எதிரியாக தான் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜன்னால இருக்கும்போது இப்லீஸ் தான் என்ன பண்ணியிருக்கான், அவங்கள இந்த தவறை வந்து செய்ய வச்சிருக்கான். நமக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், இப்லீஸ் தான் நம்மளுடைய முதல் எனிமி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதற்கு பின்னாடியும் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஞானம் அப்படிங்கிறது, ஒரு விஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே வச்சுருந்தான், அந்த ஜன்னால வச்சுருந்தான். அப்போது நம்மளும் ஒரு இதை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நமக்கும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, அது பிறரால் ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய பேச்சை நம்ம வந்து கேட்க மாட்டோம் இல்லையா? அப்போ அந்த போல் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழக்கும் ஃபில் அர்த் முஸ்தகர்ருன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த பூமியில் வசிக்கிற இடம் வந்து, பூமி அப்படிங்கிறது ஒரு தங்கக்கூடிய ஒரு இடமா நான் வந்து மாற்றியிருக்கேன். நீ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது, இன்பம் இருக்குது. அது ஃபுல்லுமே என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான், ஒரு காலம் வரைக்கும் தான். ஏன்னா நம்ம இந்த துன்யாவில் நம்ம ரொம்ப காலம் வாழக்கூடியவர்கள் கிடையாது. ஒரு சில காலம் மட்டும்தான் நம்ம வாழக்கூடியவர்கள். இதிலிருந்து நம்ம இந்த ஆயத்திலிருந்து என்ன படிப்பினை எடுக்கிறோம் அப்படின்னா, ஷைத்தான் அப்படிங்கிறவன் கண்டிப்பாக வழிகெடுப்பான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் தன்னுடைய வஸ்வஸ்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சிற்கு மாறு செய்ய வச்சானோ, அதே போல் மாறு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவன் தான் இந்த ஷைத்தான். அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஷைத்தான் அப்படிங்கிறவன் வஸ்வசாவை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கே பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த வஸ்வசா வரும்போது அவுது பில்லாஹி மின ஷைத்தானர் ரஜீம் சொல்லி அல்லாஹ் கிட்ட வந்து அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஷைத்தான் எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து என்ன பண்ணுவான், இதை செய்யி, தவறான விஷயத்தை செய்யி அப்படின்னு நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுவான். ஆனால் அதற்கெல்லாம் நம்ம வந்து படி சாயறவங்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்க்கு நம்ம வந்து மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னால, மனிதர்கள்னால இந்த உலகத்தில் முழுக்க வந்து நம்மளால் இருக்க முடியாது. நமக்கு ஜன்னா தான் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த ஆயத், ஃபதலக்கா பெற்றார் ஆதம் மின் இருந்து ரப்பிஹி தம் இறைவன் கலிமாத்தின் சில வாக்கியங்களை, ஃபதாப ஆகவே மன்னித்தான், அலைஹி அவரை, இன்னஹு ஹுவ நிச்சயமாக அவன்தான், அத்தவ்வாபு தௌபாவை அங்கீகரிப்பவன், அர் ரஹீம் பேரன்பாளன். அப்போது இந்த இடத்துல தலக்கா அப்படின்னா லாம் காஃப் யா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில விஷயங்களை வந்து சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்க. பெற்றார் அப்படின்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தைகளை வந்து யாருக்கு கொடுத்துருக்கான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சர்டைன் வேர்ட்ஸ், வார்த்தைகள், வாக்கியங்களை கொடுத்துருக்கான். இது என்ன வார்த்தைகள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து வந்தது? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த வார்த்தைகளை வந்து கற்றுக் கொடுத்திருக்கான். அல்லாஹு அக்பர். நம்ம ஒரு தப்பு செய்கிறோம்,
அல்லாவே அதுக்கு பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். அப்போ ஃபதாப அலைஹி, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னித்தான். அப்போது தௌபா அப்படின்னா என்ன? டு ரிட்டன், அவங்கக்கிட்ட திருப்பி போகுது, அல்லாஹ்கிட்டேயே நம்ம திருப்பி போகிறோம். அப்போ நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்ட திரும்பி போகக்கூடியவர்களாக இருக்கணும்? அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ் தான் நம்ம டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் மிக கிருபையாளன், அவன் மகா மன்னிப்பாளன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறானோ அந்த விஷயங்களை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்னா அதை மன்னிக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னிக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் தான் தௌபாவை அங்கீகரிப்பவன், அதுவும் இல்லாமல் பேரன்பாளனும் கூட. அப்போ நிறைய பாவங்களை மக்கள் செய்கிறோம். ஆனால் அந்த டோர் ஆஃப் ரிப்பன்டன்ஸ், அந்த தௌபா உடைய கதவுகள் எப்போ வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும்? நம்மளுடைய மவுத் கடைசி தருவாய் வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம அவன்கிட்ட கேட்கலாம், நம்ம எத்தனை தரக்க வேணாலும் மன்னிப்பை கேட்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை விரும்பக்கூடியவன். இதை தான் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஹதீஸில் 99 மர்டர்ஸ், கொலைகளை பண்ணவன் கூட மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு வழங்கினதை நம்ம கேட்டிருக்கோம். அப்போ நம்ம அதிகம் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளை கேட்கணும். ஏன்னா அது ஏற்கனவே அக்செப்ட் ஆனனாலையும் அது அல்லாவே நமக்கு சொல்லி கொடுத்ததுனாலையும் அதை ஜாஸ்தி கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்த ஆயத், குல்னா கூறினோம், இஹ்பித்து இறங்குங்கள், மின்ஹா அதிலிருந்து, ஜமீ அனைவரும், ஃப இம்மா யத்தியன்னக்கும் நிச்சயமாக வரும் உங்களுக்கு, மின்னி என்னிடமிருந்து, ஹுதன் நேர்வழி, ஃபமன் எவர்கள், தபி பின்பற்றினார்கள், ஹுதாயா நேர்வழியை என், ஃபலா இல்லை, ஹவுஃபுன் அச்சம், அலைஹிம் அவர்கள் மீது, வலா இன்னும் மாட்டார்கள், ஹும் அவர்கள், எக்ஸனூன் கவலைப்பட. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான்னா, இறங்குங்கள் அதிலிருந்து அனைவரும். அப்போது ஃபஸ்ட்டே இந்த ஆயத் வந்திருக்கு, இறங்குங்கள் அதிலிருந்து, ஜன்னாவிலிருந்து இறங்குங்கள். அதுக்கப்புறம் ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பினுடைய ஆயா வந்தது. அப்போது பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஜன்னால ஃபாரெவராக இருங்க, எப்போவுமே இருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலை. இப்போ நீங்கள் கீழே இறங்கியே தீரணும். என்ன சொல்கிறான்? இஹ்பித்து மின்ஹா அதிலிருந்து இறங்குங்கள், நிச்சயமாக உங்களுக்கு என்கிட்டருந்து என்ன வரும்? ஹுதன் நேர்வழி அப்படிங்கிறது வரும். யார் அதை பின்பற்றி அந்த வழியில் நடக்கிறீங்களோ அவங்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் படமாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். அப்போ இங்கே ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹவுஃப் பயம், இன்னொன்று ஹசன் கவலை. பயம் எப்போ வரும்? நாளைக்கு என்ன நடக்கும், இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம என்ன ஆக போகிறோம், அதுதான் பயம் வரும். ஹசன் அப்படிங்கிறது என்ன? கவலை. நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பாஸ்ட்டை நினச்சி நம்மளுக்கு கவலை இருக்கும். அப்போது அந்த ரெண்டுமே இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவனுடைய நேர்வழியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே இருக்காது. எது இருக்காது? ஹவுஃபும் இருக்காது, ஹசனும் இருக்காது. அப்போ இந்த ஆயத்துலேருந்து நம்ம என்ன விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, அல்லாவை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன இருக்காது? பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அவங்க முழுக்க அல்லாவின் மேலே ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனவர்களாக இருப்பாங்க. யார் தன்னுடைய ஹாப்பினஸ்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பயமும் இருக்கும், கவலையும் இருக்கும். புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆயத், வல்லதீன இன்னும் எவர்கள் கஃபரு நிராகரித்தார்கள், வகஸ்ஸபு இன்னும் பொய்ப்பித்தார்கள், பி ஆயாத்தினா வசனங்களை, உலாயிக அவர்கள், அஸ்ஹாபுன்னார் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா அதில் அவர்கள் நிரந்தரமானவர்கள், ஹாலிதூன் நிரந்தரமாக தங்குபவர்கள். அப்போது ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பக்கம் எந்தவித பயமும் இருக்காது, அவங்களுக்கு கவலையும் இருக்காது, அவங்க என்றென்றும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? யார் அல்லாவை நிராகரிக்கிறாங்களோ, அவனை பொய்ப்பிக்கிறாங்களோ, அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறாங்களோ அவங்க நரகவாசிங்க. அவங்க எங்கே இருப்பாங்க? நார் நரகத்தில் எப்போவுமே நிரந்தரமாக இருப்பாங்க. ஹாலித்,
லாம் வேல். ஹாலித் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹுல்த் அப்படின்னா என்னென்னா அவங்க திருப்பி வரவே முடியாது, அங்கேயே இருப்பாங்க, அந்த தீயிலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதிலிருந்து நம்ம படிப்பினை என்ன அப்படின்னா, 2 வழி பார்த்துருக்கோம். ஒரு வழி அல்லாவிற்கு என்ன பண்ணக்கூடிய வழி, ஒபே பண்ணக்கூடியது, சிரம் பணியக்கூடியது, அல்லாஹ் சொல்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வழி. இன்னொரு வழி யாருடைய வழி, அல்லாவை நிராகரிக்கிறது, அல்லாவை ரிஜெக்ட் பண்ணுறது, ரொம்ப கர்வம் கொண்டவங்களாக இருக்கிறது. அப்போ ஒரு வழி மலக்குமார்களின் வழி, ஒரு வழி இப்லீஸுடைய வழி. அப்போ மலக்குமார்களாக இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, சிரம் பணியக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இப்லீஸ் மறுக்கிறான், இஸ்தக்பரா பெருமை அடிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ரிஜெக்ட் பண்ணுறான். அப்போ இந்த 2 வழியில் எந்த வழி நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சோதிக்கக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழியையும் ஏஞ்சல் மலக்குமார்கள் வழியை பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. இப்லீஸுடைய வழி அப்படின்னா எண்டு விஷயம் என்னவாக இருக்கும், நிரந்தரமான நரக நெருப்பு. அப்போது நம்ம எதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதோட இது கிளாஸ் எண்டாகுது. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.